வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழுத்தத்தின் மத்தியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் காசா பகுதியில் தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்தி முற்றிலும் தற்காப்பு நடவடிக்கைக்கு செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் நேற்று வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த உத்தரவை தொடர்ந்து காசா நகரில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் சனிக்கிழமை கணிசமாக குறைந்திருந்தது. ஆனால் முழுமையாக நிறுத்தப்படவில்லை. அதுதான் தாக்குதல் நடவடிக்கைக்கும் தற்காப்பு நடவடிக்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. காசாவில் உள்ள ஹமாஸ் இலக்குகளை இஸ்ரேல் தாக்கினால் அது தாக்குதல் நடவடிக்கை. காசாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற கருதி ஹமாஸ் இலக்குகளை இஸ்ரேல் தாக்கினால் அது தற்காப்பு நடவடிக்கை. அப்படியான தற்காப்பு நடவடிக்கை நேற்று சனிக்கிழமை காசாவின் பல பகுதிகளிலும் நடந்தது. இதில் காசா நகரத்தின் துஃபா சுற்றுப்புறத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அடங்கும். அந்த தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 18 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் ஏன் தற்காப்பு நடவடிக்கை என்று கூறப்படுகிறது என்றால், காசா நகரத்தின் துபா சுற்றுப்புறத்தில் ஹமாஸ் தளபதி ஒருவரின் இருப்பிடம் பற்றிய உளவு தகவல் கிடைத்தது. ஹமாஸ் தளபதியால் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற காரணத்தினால் அவரது மறைவிடம் மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் நடத்தி ஹமாஸ் தளபதியை கொன்றது. அந்த தாக்குதலில் தான் 18 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க பல நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்த அறிக்கைகள் மேலும் விசாரித்து வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்த நடவடிக்கைகளில் துல்லியமான வெடிப்பொருட்களை பயன்படுத்தல், விமான கண்காணிப்பு மற்றும் கூடுதல் உளவு தகவல்களை பயன்படுத்துவது ஆகியவை அடங்குகின்றன. தீவிரவாதத்துடன் சம்பந்தப்படாத பொதுமக்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு தீங்கிற்கும் ஐடிஎஃப் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அப்படி ஒரு பாதிப்பை முடிந்தவரை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அது கூறியது. ட்ரம்ப் தனது காசா திட்டத்தினை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் இஸ்ரேல் மீது குண்டுவீசி நடத்துவதை நிறுத்துமாறும் கூறியதை அடுத்து காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான தாக்குதலை நிறுத்துமாறு ஐடிஎஃப்க்கு உத்தரவிடப்பட்டது. ஆனாலும் கூட ராணுவம் இன்னமும் தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பாலஸ்தீனியர்கள் முற்றுகையிடப்பட்ட நகரத்திற்கு திரும்ப முயற்சிக்க வேண்டாம் என்று எச்சரித்ததாகவும் கூறியது. இது ஒரு ஆபத்தான போர் மண்டலமாகவே உள்ளது என்றும் அது கூறியது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ட்ரம்பின் முயற்சி மற்றும் குறைக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் குறித்த செய்திகளால் தூண்டப்பட்ட காசா நகர வாசிகள் சிலர் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி சேதத்தை ஆய்வு செய்ய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டனர். ஆபத்தான போர் மண்டலத்தில் நடமாட வேண்டாம் என்று ராணுவத்தின் எச்சரிக்கைகளை புறக்கணித்தனர். உத்தரவின்படி காசா நகரத்தை சுற்றியுள்ள துருப்புகள் மேலும் முன்னேறவோ அல்லது பின்வாங்கவோ இல்லாமல் அங்கேயே இருக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. துருப்புகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அந்த பகுதியை கண்காணிக்க ஐடிஎஃப் கூடுதல் விமானப்படை ஆளற்ற விமானங்களை பறக்கவிட்டது. இதற்கிடையில் காசா நகரி வாசிகள் இருவர் அசோசியேட்டட் பிரசிடம் இஸ்ரேலிய டாங்கள் மற்றும் துருப்புகள் சனிக்கிழமை காலை வரை முன்னேறவில்லை என்றும் ஆனால் பீரங்கி குண்டுகள் மற்றும் விமான தாக்குதல்கள் இன்னமும் கேட்டதாகவும் கூறினார்கள். ஆளற்ற விமானங்களை நாம் இன்னமும் எல்லா இடங்களிலும் காணலாம் என்று முகமது அல் நுசார் கூறினார். நேற்று சனிக்கிழமை குண்டுவெடிப்பு கணிசமாக குறைந்துள்ளதாக ஷிஃபா மருத்துவமனை இயக்குநர் முகமது அபு செல்மியா உறுதிப்படுத்தினார். ஐடிஎஃபின் எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் கிழக்கு காசா நகரத்தில் உள்ள டெல் அல் ஹவா பகுதியிலான சிறிய எண்ணிக்கையிலான குடியிருப்பாளர்களை தங்கள் வீடுகளுக்கு திரும்பியதாக காசா ஊடகங்கள் சனிக்கிழமை மாலை செய்தி வெளியிட்டன. சில தினங்களுக்கு முன் அங்கிருந்து வெளியேறியவர்களில் சில 100 பேர் வரை திரும்பி வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவர்கள் அனைவரும் தங்க விரும்புகிறார்களா அல்லது தமது வீடுகளை பார்வையிடவும் சேதத்தை மதிப்பிடவும் ஒரு பயணத்தை துணிச்சலுடன் நடத்தினார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. சனிக்கிழமை குடும்பங்கள் காசா நகரத்தை விட்டு வெளியேறவில்லை. வெள்ளிக்கிழமை வரை காசா நகரத்திலிருந்து வெளியேறியவர்கள் மேற்கு நோக்கி நகர்ந்தனர். அப்படி சென்ற எவரும் இன்னமும் திரும்பி வர முடியவில்லை. ஏனென்றால் ராணுவம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்வதை தொடர்ந்து தடுத்தது. காசா நகரில் சுமார் 1 மில்லியன் மக்கள், அதாவது காசாவின் மொத்த மக்கள் தொகையில் பாதி பேர் ஐடிஎஃப் தனது தரைவழி நடவடிக்கைக்கு முன்பு வெளியேற உத்தரவிடும் வரை அங்கு வசித்து வந்தனர். அதன் பின்னர் சுமார் 8,70,000 பாலஸ்தீனர்கள் நகரத்தை விட்டு வெளியேறிவிட்டதாக ஐடிஎஃப் மதிப்பிடுகின்றது. இதற்கிடையிலே தெற்கு காசாவில் கான்யூனிஸ் நகராட்சி சனிக்கிழமை காலை விமான தாக்குதல்களால் ஏற்பட்ட இடிபாடுகளை அகற்றி இடம்பெயர்ந்தவர்கள் எளிதாக செல்ல தெருக்களை மீண்டும் திறக்க தொடங்கியது. நேற்று சனிக்கிழமையும் வடக்கை போலவே தெற்கு காசாவிலும் முழுமையான அமைதி இல்லை. பாலஸ்தீனிய ரெட் கிரசன்ட் சொசைட்டி பிற்பகலில் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பின்னர் 10 உடல்களை மீட்டுள்ளதாகவும் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தது. மத்திய காசாவில் உள்ள புரைஜின் வடக்கே உள்ள ஒரு பகுதியில் பீரங்கி ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாலஸ்தீனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாலஸ்தீனியர்களை பொறுத்தவரை ட்ரம்பின் இந்த திட்டத்தின் உண்மையான அர்த்தம் என்ன என்பது குறித்து சிறிதும் தெளிவு இல்லை. இஸ்ரேலும் ஹமாஸும் இந்த திட்டத்தின் நுணுக்கமான விவரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த பிரதிநிதிகளை நியமிக்க தொடங்கியுள்ளன. ஒரு போர் நிறுத்தத்தை நாங்கள் விரும்புகின்றோம் என்று கான்யூனிஸில் வைத்து கூறிய சமீர் குதி பேச்சுவார்த்தை மீண்டும் முறிந்துவிடும் என்ற சாத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஹமாஸால் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், ஏனென்றால் நாங்கள் உண்மையிலேயே சோர்வாக இருக்கின்றோம் என்று கான்யூனிஸில் முகமது ஷாத் கூறினார். பதட்டமான பாலஸ்தீனர்கள் சிதைந்த தெருக்களில் சுற்றித் திரிந்தனர்.
மொத்தத்தில் ஹமாஸுடன் தொடர்புடைய சிவில் பாதுகாப்பு நிறுவனம் சனிக்கிழமை அதிகாலையிலிருந்து இரவு வரை இஸ்ரேலிய குண்டுவீச்சு குறைந்தது 57 பேரை கொன்றதாக கூறியது. காசா நகரில் மட்டும் 40 பேர் கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மக்மூத் பசல் கூறினார். புள்ளி விவரங்களை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை. போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் 67,000-க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு சனிக்கிழமை அறிவித்தது. மேலும் தொடர்புடைய தரவுகள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் இறந்தவர்களின் பட்டியலில் 700க்கும் மேற்பட்ட பெயர்கள் சேர்க்கப்பட்ட பின்னர் இந்த எண்ணிக்கை 67,000-ஐ தாண்டியுள்ளது. ஹமாஸ் சுகாதார அமைச்சு போரின் தொடக்கத்திலிருந்து ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் மேலும் 2 பேர் இறந்ததாக கூறுகின்றது. இதனால் போர் தொடங்கியதிலிருந்து இதுபோன்ற காரணங்களால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 459ஆக உயர்ந்துள்ளது. இதில் 154 குழந்தைகளும் அடங்குவர். காசாவில் பரவலான பஞ்சம் இருப்பதாக இஸ்ரேல் மறுத்துள்ளது. ஆனால் சில பகுதிகளில் உணவு கிடைப்பதில் சிக்கல் இருப்பதாக முன்னர் ஒப்புக்கொண்டது. அக்டோபர் 7, 2023 முதல் 67,074 பேர் கொல்லப்பட்டதாக அமைச்சகத்தின் எண்ணிக்கை பொதுமக்களுக்கும் இயக்கங்களுக்கும் இடையில் வேறுபாட்டை காட்டவில்லை. மேலும் சுயாதீனமாக சரிபார்க்க முடியாது. தனித்தனியாக சனிக்கிழமை காசா நகரில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அடியில் செல்லும் ஹமாஸ் சுரங்கப்பாதையையும் ஒரு தனி மருத்துவ மையத்திற்கு அருகிலுள்ள மற்றொரு நுழைவாயிலையும் கண்டுபிடித்ததாக IDF கூறியது. முதல் சுரங்கப்பாதை காசா நகரத்தின் தெற்கே ஜொர்டானிய மருத்துவமனைக்கு அடுத்ததாக அமைந்துள்ளது. IDF-இன் கூற்றுப்படி 36வது படைப்பிரிவின் துருப்புக்கள் உயரடக்கு யஹ்லோம் போர் பொறியியல் பிரிவுகளின் படைகளுடன் இணைந்து ஜொர்டானிய மருத்துவமனைக்கு அருகில் ஹமாஸ் வளாகத்தில் சுரங்கப்பாதையின் நுழைவாயிலை கண்டறிந்தனர். சுரங்கப்பாதை 1.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. மேலும் ஆயுத உற்பத்தி பட்டறை மற்றும் பிற அறைகளை உள்ளடக்கியது என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை சுரங்கப்பாதையை பார்ப்பதற்கு ராணுவம் சர்வதேச செய்தியாளர்களை அழைத்துச் சென்றது. 729 நாட்களுக்கு முன்பு போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய மற்றும் சர்வதேச செய்தியாளர்களுக்கு கிட்டத்தட்ட மூடப்பட்டிருக்கும் ஒரு அரிய மற்றும் வரையறுக்கப்பட்ட பயணமாக அது இருந்தது. படையினர் செய்தியாளர்களை வெறிச்சோடிய ஜொர்டானிய மருத்துவமனையிலிருந்து பல 100 மீட்டர் தொலைவில் உள்ள காசா நகரத்தின் சப்டா சுற்றுப்புறத்தில் ஒரு கண்காணிப்பு இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அதன் கட்டடங்கள் ஒன்றிலிருந்து சுரங்கப்பாதை தொடங்குகின்றது. அழிவு மற்றும் இடிந்து வீழ்ந்த கட்டடங்களால் சூழப்பட்ட இந்த மருத்துவமனை சுமார் 2 வாரங்களுக்கு முன்பு மூடப்பட்டது. காசாவின் 36 மருத்துவமனைகளில் 22 இப்போது செயற்படவில்லை. மீதமுள்ள 14 மருத்துவமனைகள் பகுதியளவு மட்டுமே செயற்படுகின்றன என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை வழியாக பறந்த ட்ரோனில் இருந்து எடுக்கப்பட்ட காணொளிகளை ஒரு சிப்பாய் செய்தியாளர்களுக்கு காட்டினார். அறைகளுக்கு வழிவகுக்கும் குறுகிய சுரங்கப்பாதைகளை காணொளி காட்டியது. அவற்றில் ஒன்று சுவரில் வரிசையாக வெடிப்பொருட்களை காட்டியது. இந்த விஷயத்தில் உணர்தலின் காரணமாக பெயர் வெளியிட விரும்பாத ஜொர்டானிய அதிகாரி ஒருவர் தங்கள் மருத்துவமனையை ஹமாஸ் பயன்படுத்துவதாக ஒப்புக்கொண்டார். 2வது சுரங்கப்பாதை வடமேற்கு காசா நகரத்தில் கடலுக்கு அருகில் உள்ள ஹமாத் மருத்துவமனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சுரங்கப்பாதை மருத்துவ மையத்தின் கீழ் இயங்குவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் மருத்துவமனை பகுதிகளில் முறையாக செயற்படுகின்றது. ராணுவ நோக்கங்களுக்காக மனிதாபிமான வசதிகளை பயன்படுத்துகிறது என்று IDF கூறியது. இதையே முன்பும் பல முறை கூறியது. பல ஆண்டுகளாக ஹமாஸ் காசா பகுதி முழுவதும் மருத்துவமனைகளுக்கு அடியில் ஒரு நிலத்தடி அமைப்பை உருவாக்கியுள்ளது. இது ஆயுத உற்பத்தி மற்றும் போர் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இடிப்பதற்கு முன்பு சுரங்கப்பாதைகளை வரைபடமாக்குவதற்கு துருப்புக்கள் இந்த பகுதியில் செயற்பட்டு வருவதாகவும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான அறிகுறிகள் கூடுதல் இடங்களுக்கு தங்கள் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாகவும் ராணுவம் மேலும் கூறியது.